கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வருடத்திற்கு 700 கோடி ரூபாய் அண்ணன் ஸ்டாலின் அரசு விளம்பரத்திற்கு மட்டும் செலவழிக்கிறது. பிஜேபிக்கு அடுத்து இந்தியாவில் வசதியான கட்சி திமுக. அவங்க கட்சி பணத்திலேயே செலவழிக்கலாம். இது நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தை எடுத்து, நான் தேஜஸ் எக்ஸ்பிரஸில் போயிட்டுருக்கேன், அவன் தர்ற புக்கிலேயே விளம்பரம் போடுறாங்க. முழுவயிறு காணாதார், முதுகெலும்பு முறிய பாடுபடுவோர், வாழ்வின் சுவை காணார், வலியோரின் பகடைக்காய்கள் ஓடப்பர், இவரெல்லாம் தருகின்ற வரிப்பணம்தான் கோட்டையாய், கொடிமரமாய், பாதையாய், பகட்டுகளாய், அமலிடத்தும் அதிகாரிகளாய், அறிவு பெறமையும் கூடங்களாய் விளங்குகின்றன என்றார் அண்ணா. நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தில் இன்றைக்கு விளம்பரம் செய்கிறார்கள். இந்தியாவினுடைய ரயில்வே துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற அமைச்சர் சொல்லுகிறார், 4352 ஏக்கர் தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு எனக்கு தேவைப்படுகிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு அந்த நிலங்களை எங்களுக்கு இன்னும் தரவில்லை. 1052 ஏக்கர் தான் தந்திருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் 24% நிலம்தான் எனக்கு கைக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி என்றால் ரயில்வே திட்டங்களை எப்படி நிறைவேற்றுவது என்று ஒரு மோடி அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு மந்திரி கேட்கிறார். இன்றைக்கு என்ன ஆயிற்றுன்னா, 4 நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் கலந்து கொள்ளவில்லை. 5வது நிதி ஆயோக் கூட்டத்திற்கு ஏன் போனார் என்றால், இன்றைக்கு ஆகாஷ் பாஸ்கரன், ரிக்தீஷ் என்கிற உதயநிதியினுடைய இரத்தமும் சதையுமாக இருக்கிற அந்த நண்பர்கள் மேலே அமலாக்கத்துறை கண்காணிப்பு தொடங்கியதற்கு பிறகு அடுத்த ஆபத்து தம்பி உதயநிதிக்கு வரும் என்கிற அந்த நோக்கில் அவர் டெல்லிக்கு போகிறார். ஆகவே தமிழ்நாடு அரசாக இன்றைக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனால், ஒரு எஸ்ஐஆர் சட்டத்தில் மேற்கு வங்காளத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பை விளக்கியது மட்டுமல்ல, ஒரு கண்டன பேரணியை கல்கத்தா குலுங்க நடத்தி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை அன்றைக்கு வழக்கறிஞராக போய் உச்ச நீதிமன்றத்தில் வாதாடுகிறார்கள். பிஜேபி எதிர்ப்பில் எந்த பிரச்சனையில் நீங்கள் தீவிரம் காட்டீர்கள்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. நாம் தமிழர் கட்சியை விடுங்க, அது ஒரு இனவாத அரசியலை செய்வதற்கு அவர் தூண்டப்பட்ட ஒரு பேர்வழியவர். அவர் செய்யக்கூடிய அரசியல் இந்த நாட்டில் மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும் என்பதை இந்த தேர்தலில் மக்கள் முடிவெடுத்து விடுவார்கள். இன்றைக்கு எங்கள் தலைவர் விஜய் போகிற ஊரில் எல்லாம் நாம் தமிழர் கட்சி அடக்கமாகி கொண்டிருக்கிறது. 50 பேருக்கு மேல பலியாயிட்டாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் கூட குற்றமே இல்லாம, குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம ஒரு அரசியல் கட்சி தலைவரை தமிழ்நாடு இப்பதான் பாக்குது. போகும் இடமெல்லாம் உயிர் பலி. ஒரு ரசிகர்கள் அடக்கமாயிட்டு இருக்காங்க. தஞ்சாவூருக்கு போய் ஒரு சின்ன பையன் அடக்கம் பண்ணிட்டீங்க. நீங்க இனவாத அரசியலை குற்றம் இல்லாமல், குற்ற உணர்ச்சி இல்லாமல் செய்வது மட்டுமல்ல, இந்த நாட்டில் நஞ்சிருக்கும் குப்பிகளை நடுக்களத்தில் தொங்கவிட்டு வெஞ்சமரில் தீர்ந்த வேங்கைகளின் நாயகன் தம்பி பிரபாகரனோடு உறவு வைத்துக் கொண்டேன் என்று இந்த நாட்டில் கதவிட்டு பல நாடுகளிலிருந்து பல கோடி ரூபாயை முறையீடு செய்தவர் தான் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர். நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டால், நாங்கள் முதல்ல களத்துக்கு வர்றோம். ஒரு அண்ணா அவர்கள் 1949 கட்சி தொடங்கி 67 ஆட்சிக்கு வந்தார். 1972 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கி 5 ஆண்டு காலத்தில் ஆட்சிக்கு வந்தார். இன்றைக்கு முதல் தேர்தலை ஆட்சிக்கு வருகிற நம்பிக்கை எங்களை இயக்கி கொண்டிருக்கிறது. ஆர்த்து வருகிறது 2026, பூத்து வருகிறது தவைக்கா. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.